காலையில் ஒரு போஸ்ட் போட்டு டிவிக்கு தொண்டர்களையும் கட்சிக்காரங்களையும் பக்கம் இருக்கா மானம் இருக்கா மரியாதை அறிவு இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு திட்டின அந்த வெங்கி ரத்தினம் என்ற பங்கை நம்ம மாப்பிள்ளை வந்து இப்போ மாற்றி பேசுகிறாருயா. விஜய் நல்லவர் வல்லவர், அவர் வந்து நியாயமாக நடந்துக்கிறாரு, ஊழல் பண்ணுற சசிகலா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு பேசுகிறாருயா. என்ன அது காலையில் ஒரு பேச்சு பேசுகிறாரு நம்ம மாப்பிள்ளை, மதியானம் ஒரு பேச்சு பேசுகிறாரு. என்ன ஆச்சு இவருக்கு? அந்த கிளிப்பிங்ஸை கொடுக்குறேன். முதல்ல காலையில் பேசின கிளிப்பிங்ஸு, நம்ம டிவிகே தொண்டர்களை திட்டின கிளிப்பிங்ஸு. அடுத்தது இப்போ ஈவினிங் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காரு. அதில் வந்து சசிகலா கூட விஜய் வந்து கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கலை, ஊழல் ராணி கூட சம்மதம் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசியிருக்காருயா. இவ்வளவு பேய் கதையும் திமுக தேர்தல் வெற்றிக்காக எப்படி எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாத்துங்க. ஆனா இந்த டிவிக்காரர்கள் இதெல்லாம் பாடமா எடுத்துக்கணும். ஏன் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் விஜய் இருக்காரு, ஓட்டு போட்டுருவாங்க, நாங்க தான் ஆட்சியை பிடிக்கிறோம், 200 தொகுதி டிவிக்கே தான், மீதெல்லாம் நீங்களாம் அப்படிங்கிற மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருந்தா இது பெரும் வாயால வட சுடுற வேலை. அண்டர் கிரவுண்ட்ல இவ்வளவு வேலை நடக்குது அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. எதுவுமே பண்ணாம நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறது மடத்தனம், முட்டாள்தனம். இவ்வளவு அண்டர் டீலிங் வேலை நடக்குதுங்கிறது இதெல்லாம் லாபி, பொலிட்டிக்கல் லாபி. எப்படி பண்றாங்க? இந்த பழைய போஸ்டிங்கில் கண்டபடி திட்டு நம்ம மாப்பிள்ளை வெங்கி ரத்னம் அடுத்தது வர போஸ்டிங்கில் பாருங்கள். ஆக்சுவலி என்ன நடந்ததுனாக்கா, சசிகலாவுக்கு பின்னணியிலேருந்து தூண்டி விடுறது திமுக அப்படின்னு காலையில் பேசினார். சசிகலாவை பின்னணியிலேருந்து தூண்டி விடுறது திமுக, அந்த தந்திரங்களா டிவிக்கு கற்றுக்கணும்னு சொன்னார் காலையில். கடைசியில் பார்த்தா சாயங்காலம் போடுற போஸ்டிங்கில் அதே சசிகலா விஜய் கூட வந்து கூட்டணி பேரம் பேசினாங்க, விஜய் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி பேசுகிறாரு. என்னையா ஆச்சு உனக்கு? எதுக்கு இதை வச்சேன் அப்படின்னா, இந்த டீலிங் அப்படிங்கிறது போன வாரம் நடந்திருக்கு, நமக்கு லேட்டா தான் தெரிய வந்திருக்கு. சமீபத்துல ஒரு முக்கியமான நண்பர், கிட்டத்தட்ட டிவிகேவை சேர்ந்தவர் தான், நம்ம கிட்ட பேசும்போது சசிகலா வந்து நேத்து இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சி தொடங்கின உடனே விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற ரீதியில தான் ஒரு வாரமா விஜய் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் மூலியமா நடந்ததா சொல்லப்படுது. அந்த பாஸ்டர் மூலியமா நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில விஜய் அவர்கள் எடுத்த உடனேயே இதை ஓரம் கட்டிட்டார். வேண்டாம், நாம வந்து ஊழலுக்கு எதிர்ன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றம்